உயிர்களின் தேடல் இன்பம்தான். ஒவ்வொரு உயிரும் வாழும் ஒவ்வொரு நொடியையும் பூரணத்தில் கழிக்கவே துடிக்கின்றன. ஆனால் இன்பத்திற்கு எதிரான தகையிலேயே மனித குலம் தள்ளப்படுகிறது. ஒரு மனிதனின் துன்பத்திற்கு சிறிய காரணம் புற உலகம், பெரிய காரணம் அவனவன் அக உலகம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு வரியை மட்டும் உதட்டில் உட்கார வைத்துக் கொண்ட தமிழர்கள் அதனினும் சிறந்த இரண்டாவது வரியை மறந்து விடுகிறார்கள். அதுதான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உன் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் பெரும்பாலும் நீயே பொறுப்பு. தெளிவுள்ளவன் துன்பத்தை துடைத்து இன்பத்தின் காரணங்களை மிகுதிப்படுத்திக் கொள்கின்றான். ஒவ்வொரு இன்பத்தின் மீதும் துன்பம் என்ற சாம்பல் பூத்திருக்கிறது. உள்ளம் தெளிவானவன் சாம்பலை ஊதி உள்ளிருக்கும் நெருப்பின் உண்மை காண்கிறான். யார் முட்டாள், யார் கழுதை? Discretion is the salt and fancy is the sugar of life. The one preserves, the other sweetens it. முல்லா நஸ்ருதீன் ஒரு முறை 2 தத்துவ மேதைகளை சில விடயங்கள் சம்பந்தமாக விவாதிப்பதற்கு வீட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். குறித்த தினத்தன்று குறிப்பிட்ட நேரத்தில் முல்லா வீட்டில் இருக்கவில்லை. வீட்டுக்கு வந்த 2 மேதைகளும் கோபமும் ஏமாற்றமும் தாங்காமல் அவர் வீட்டின் சுவரில் பெரிதாக முட்டாள், கழுதை என்று கொட்டெழுத்தில் எழுதி வைத்துவிட்டு திரும்பி சென்று விட்டனர். முல்லா வீடு திரும்பிய பின்னரே 2 தத்துவ மேதைகளையும் தமது வீட்டுக்கு வரச் சொன்னது நினைவுக்கு வந்தது. அவர்களது வீட்டுக்கு விரைந்து சென்ற முல்லா, தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். சில பொருட்கள் வாங்குவதற்காக கடை தெருவிற்கு சென்றிருந்தேன். உங்களை வரச் சொன்னது எனக்கு மறந்தே போய்விட்டது. நான் வீடு திரும்பிய பின் எனது வீட்டு சுவரை பார்த்தேன். நீங்கள் வந்து போனதற்கு அடையாளமாக கையொப்பமிட்டு உங்கள் மேல் விலாசத்தை எழுதி வைத்துவிட்டு வந்திருந்தீர்கள். இல்லாவிட்டால் என்னால் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது போயிருக்கும். நல்லது செய்தீர்கள், ரொம்ப நன்றி என்று கூறியதை கேட்டு செய்வதறியாது 2 மேதைகளும் அசட்டு சிரிப்பு சிரித்தார்கள். நமது வார்த்தைகள் பேச்சாகவோ எழுத்தாகவோ வெளியாகிவிட்டால் அதற்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். நமது எண்ணமாக நமக்குள்ளே இருக்கும் வரைதான் அவை நமக்கு அடிமை. இடம், பொருள், ஏவல் பார்த்து அவற்றை நாம் பிரயோகிக்க வேண்டும். ஒரு வார்த்தையை நாம் எழுதுவதற்கோ பேசுவதற்கோ முன்னால் அதை பிரயோகித்த பின் என்ன பிரதிபலிப்புகளை அது ஏற்படுத்தும் என்பதை நாம் நமது மனதுக்குள்ளே போட்டு ஒரு முறை ஒத்திகை பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் முல்லாவிடம் மாட்டிக்கொண்ட தத்துவ மேதைகளுக்கு நடந்ததே நமக்கும் நடக்கும்.